ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா வெஜ் குருமா பார்க்க போகிறோம். அதுக்கு பாத்திரத்தில் எண்ணெய் விட்டு எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கடுகு உளுந்து போட்டுக்கோங்க. கடுகு உளுந்து நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் கருவேப்பிலை போட்டு அதுக்கப்புறம் வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இந்த குருமா சப்பாத்திக்கெலாம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சப்பாத்திக்கு ட்ரை பண்ணி பாருங்கள், சாதத்துக்கும் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா வதங்கினதுக்கப்புறம் தக்காளி போட்டுக்கோங்க. தக்காளி போட்டதுக்கப்புறம் கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கோங்க, அப்போ வேகமாக தக்காளி வதங்கிடும். இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் மசால் போட்டுக்கலாம். மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள், வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய்த்தூள், உங்களுக்கு இல்லைன்னா கடையில் கூட வாங்கிக்கலாம். போட்டு நல்லா இந்த மாதிரி கிண்டிக்கோங்க. கொஞ்சோண்டு தண்ணி சேர்த்து கிண்டிக்கோங்க, அடி பிடிக்காமல் இருக்கும். நல்லா கிண்டினதுக்கப்புறம் எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருந்துருக்கிற வெஜிடபிள்ஸ்லாம் இதில் சேர்த்துக்கலாம். கேரட், பீன்ஸ், உருளைக்கிழங்கு சேர்த்துருக்கேன். நீங்கள் பட்டாணி வேணும்னா பட்டாணி ஆட் பண்ணிக்கலாம். வேறு ஏதாவது காய் இருந்தால் அதையும் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா இந்த மாதிரி வதங்கினதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. நான் 1 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். அது 200 ml பிடிக்கும். வச்சு நல்லா மூடி போட்டு மூடி விடுங்க. இதுக்கப்புறம் நம்ம இதுக்கு பேஸ்ட் தயாரிச்சுக்கலாம். என்ன பேஸ்ட்டுனா தேங்காய், சோம்பு, கசகசா, அப்புறம் கொஞ்சோண்டு முந்திரி சேர்த்து நல்லா அந்த மாதிரி அரைச்சி இதில் ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு லேசாக இப்படி கிண்டி விட்டுருங்க. கிண்டி விட்டு கொஞ்சம் நேரம் கொதிக்க விடுங்க. கொஞ்சம் நேரம் கொதிச்சதுக்கப்புறம் கொத்தமல்லி இலையை தூவி விட்டுக்கோங்க. இப்போ சுவையான வெஜ் குருமா ரெடி. இது சப்பாத்திக்கு சாப்பிட்டாங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். Thank you friends. Please support my channel Raji's View. Thank you.